சுத்த தேவ அன்னையோடு இணைந்து நீதிமானாகிய சூசையப்பரோடு இணைந்து எல்லா புனிதைகளோடும் எல்லா இறை வாக்கினர்களோடும் இன்று நடக்கப் போகின்ற எல்லா பரிசுத்த திருப்பலிகளோடு இணைந்து நமது மூவொரு இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே ஆராதனை. தந்தையே இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். மூவரு இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம். இயேசுவே இறைவா உம்மை போற்றுகிறோம். ஆவியே இறைவா உம்மை போற்றுகிறோம். மூவரு இறைவா உம்மை போற்றுகிறோம். தந்தையே இறைவா உம்மை புகழுகின்றோம். இயேசுவே இறைவா உம்மை புகழுகின்றோம். ஆவியே இறைவா உம்மை புகழுகின்றோம். மூவரு இறைவா உம்மை புகழுகின்றோம். தந்தையே இறைவா உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். இயேசுவே இறைவா உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். ஆவியே இறைவா உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மூவரு இறைவா உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. தந்தையே இறைவா உம்மை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் உம்மை அன்பு செய்கின்றோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவே இறைவா உம்மை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் உம்மை அன்பு செய்கின்றோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆவியே இறைவா உம்மை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் உம்மை அன்பு செய்கின்றோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மீதும் எங்கள் உள்ளிலும் ஆவியானவர் நெருப்பு நம் மீதும் நம் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலல்லல்லல்ல. இப்பொழுது நம்மையே மறந்து ஒரு நிமிடம் நம் மூவரு இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். இயேசுவே நன்றி 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 நன்றி. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. இதோ தாயின் கருவில் உருவானது முதல் இன்று இந்த நொடி வரை எங்களை கண்ணின் கருவினி போல காத்து வழி நடத்தி வந்த முது மாபெரும் அன்பிற்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. மூவரு இறைவா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. எங்களை எல்லாவித நலன்களால் ஆசீர்வதித்தீரே. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. மூவரு இறைவா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே போற்று, இயேசுவே ஆராதனை. Bind and cast all the unclean spirit in the mighty name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே போற்று, இயேசுவே ஆராதனை. இயேசுவே எங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடம் தந்து ஆசீர்வதித்தீரே. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. மூவரு இறைவா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மீதும் எங்கள் உள்ளிலும் ஆவியானவர் நெருப்பு நம் மீதும் நம் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி 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 நன்றி. முதல் இரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. இயேசுவே நன்றி 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 நன்றி. அன்று கல்வாரி மலையில் நீர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட பொழுது யோவானும் உமது அன்பு சீடருமான மரியன்னையும் உமது அன்பு சீடரும் யோவானும் மட்டும் இருந்தார். அந்த கல்வாரி மலையை இப்பொழுது நாம் நினைவில் கொள்வோம். நாம் அனைவருமே இயேசுவின் அன்பு சீடராக கல்வாரி மலையில் நின்று கொண்டிருப்பதாக நாம் நினைத்து கொள்வோம்.
இதோ படைவீரனின் ஒருவன் இயேசுவின் இதயத்தை ஓங்கி குத்துகின்றான். அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு எழுகின்றது. அதிலிருந்து ஒரு சொட்டு இரத்தமானது நம் தலையில் விழுகின்றது. நம் தலையில் விழுந்து நம் தலையில் உள்ள எல்லா பாகங்களையும் அது நனைக்கின்றது. நம் தலையிலிருந்து தலையில் உள்ள நரம்பு மண்டலங்கள், மூளை மற்றும் அனைத்து விதமான தலை சம்பந்தமான எல்லா நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை தருகின்றது. தலையிலிருந்து நெத்தி வழியாக நமது கண்களை நிறைக்கின்றது. ஒற்றை தலைவலி மற்றும் தலை சம்பந்தமான நோய்களையும், நமது கண் பார்வை குறைவு போன்ற அனைத்து விதமான நோய்களையும் இயேசுவின் இரத்தம் குணப்படுத்துகின்றது. கண்களிலிருந்து நமது மூச்சு வழியாக நமது காதுகள், நமது வாய் மற்றும் அனைத்து ஐம்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவற்றில் உள்ள எல்லா விதமான குறைபாடுகளும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அங்கிருக்கின்ற எல்லா நோய்களும் இயேசுவின் நாமத்தினால் குணமடைகின்றன. அங்கிருந்து நமது தொண்டை பகுதியில் இயேசுவின் இரத்தம் இறங்குகின்றது. அதிலிருந்து நமது இதயத்திலிருந்து சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், கணையம் அனைத்து வகையான எல்லா உள்ளுறுப்புகளையும் நனைக்கின்றது. நம் அனைத்து வகையான உள்ளுறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை, நோய்கள், இதயம் சம்பந்தமான நோய்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு குணமடைகின்றது. நமது வலது கை, இடது கை, நமது முதுகு தண்டுவடம் மற்றும் நமது வலது கால், இடது கால், நம் சரீரத்தில் உள்ள எல்லா நரம்பு மண்டலங்களும் எல்லா எலும்பு மண்டலங்களும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகின்றது. நமது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகின்றோம். நமது உடல், உள்ளம், ஆன்மா, ஆவி அனைத்தும் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய திரு இரத்தத்தால் கழுவப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பரிசுத்த ஆவியின் கனிகள், கொடைகள், வரங்களால் நிரப்பப்படுகின்றோம். நமது எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், வெற்றிகள், தோல்விகள் அனைத்தும் இயேசுவின் திரு இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியின் கனிகள், கொடைகள், வரங்களால் நிரப்பப்படுகின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றி அச்சம் ஆகிய கனிகளாலும் கொடைகளாலும் நாம் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே ஆராதனை. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே எங்கள் மீதும் எங்கள் உள்ளிலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே ஆராதனை. கண்கள் இருக்கின்ற கட்டுகள், நாவில் இருக்கின்ற கட்டுகள், சிந்தனையில் இருக்கின்ற கட்டுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Bind and cast all the unclean spirit in the mighty name of Jesus. இப்பொழுது ஒரு ஆவியானவர் பாடல் பாடி ஆவியானவரை நம் மத்தியில் வரவேற்போம். நாம் முழுமையாக பரிசுத்த ஆவியானவரிடம் ஒப்பு கொடுப்போம். வாஞ்சையோடு, ஏக்கத்தோடு, தாகத்தோடு, முழு ஆத்மாவோடு வாரும் தூய ஆவியானவரை என்னுடைய இடத்தில் வந்து சொல்லுமே, என்னை ஆசீர்வதியுமே என்று சொல்லி நம்மையே முழுமையாக தாகத்தோடு என்னை நிரப்பணும் தூய ஆவியானவரே என்று சொல்லி என்னை நிரப்புங்க, என்னில் வாரும் தூய ஆவியானவரை, என்னில் அசைவாடுமே, என்னை ஆசீர்வதியுமே என்று சொல்லி முழுமையாக இந்த பாட்டை நாம் பாடி ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டுமாய், நம்மை வழிபடுத்த வேண்டுமாய், நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் இந்த பாடலை நாம் உணர்ந்து பாடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உலகமெங்கும் சாட்சி நாங்களே,
உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் எந்த நாளிலே உலகமெங்கும் உலகமெங்கும் சாட்சி சாட்சி நாங்களே. நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமலை போலாவியூற்றினே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமலை போலாவியூற்றினே. துயரமான உலகிலே தோற்று போகும் எங்களை, துயரமான உலகிலே தோற்று போகும் எங்களை மகிழ்வே உந்தன் ஆவியாய். தாங்க வேண்டும் உந்தன் ஆவியாய். உன்னதத்தின் ஆவியை உன் பக்தனுள் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. தூய ஆவியானவர் அன்று இறைவாக்கினர்கள் மீது உம்முடைய சீடர்கள் மீது இறங்கியிருந்தது போல உமது சீடர் ஆவியை பொறுத்தது போல அப்பா ஒவ்வொருவருக்கும் உமது ஆவியால் எங்களை நிரப்புங்க. தூய ஆவியானவர் அக்கினியை நிரப்பா எங்கள் ஒவ்வொருவரின் நாட்களும் இறக்கும் அன்னை பாஷையை நாங்கள் துதிப்பதற்கு தகப்பனே. அப்பா நீர் எங்களை ஆசிர்வதிப்பதாக தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷிக்ரபார கரலலலே ஷிகரத பிரபா நிரப்பங்க நிரப்பங்க அசைப்பாடி கொண்டிருப்பவரே ஆசீர்வதியும் தகப்பன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவே ஆவியின் கொடைகளால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. அப்பா அயல் மொழி துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆற்றலோடு பேசவும் மண் கொண்டு வாழவும் ஆசையூற்று அன்பு தெய்வம் என்று இந்த வரிகளை கொடுத்து நிரப்புங்க 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 உமது ஆவியின் கனிகளால் கொடைகளால் வரங்களால் நிரப்புங்க ஒவ்வொருவரையும் தகப்பனே. அப்ப நிரப்புங்க நிரப்புங்க ஆவியானவரே எங்களை அசைப்பாடி கொண்டிருப்பவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உள்ளங்கால் வரைக்கும் உமது அபிஷேகத்தால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அப்பா சாட்சியம் நிறைந்த வாழ்வு வாழ்வதற்கு அப்பா நிரப்புங்க தகப்பனே. குடும்பத்தை நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி அப்பா புகழுகிறோம். நன்றி நன்றி. அயல் முட்டையில் சுகிக்க வேண்டுமே அயல் மொழி துதிக்க வேண்டும். ஆற்றலோடு பேசவும் அன்பு வாழவும் பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவியூற்றும் உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆம் தகப்பனே. அப்பா உன்னதத்தின் ஆவியை எங்கள் மீது நீர் ஊற்றி கொண்டிருப்பதற்காக அப்பா நன்றி நன்றி நன்றி. உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உந்தன் பக்தர் உள்ளத்தில் தகப்பனே ஊற்ற வேண்டும் இப்பொழுது இந்த நிமிடமே தகப்பனே. அப்பா ஊற்றுங்க தகப்பனே. அப்பா உமது ஜீவ தண்ணீரால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே தகப்பனே அப்பா உம்மை அன்பு செய்ய உமது பிரசன்னத்திலே அமர்ந்திருக்க ஓடோடி வந்திருக்கின்ற உமது பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. வாஞ்சையோடு
ஆவலோடு ஏக்கத்தோடு தாகத்தோடு ஓடோடி வந்திருக்கின்ற தாகத்தோடு உம்மை தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்கள் மீதும் தகப்பனே, ஒவ்வொருவர் மீதும் தகப்பனே, அப்பா நீர் அசைவாடுவீராக தகப்பனே. நிரப்புங்க தகப்பனே, ஊற்றும் தகப்பனே, உமது ஆவியை ஊற்றியருளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உலகம் எங்கும் நாங்கள் சாட்சிகளாக மாற வேண்டும் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமக்கு சாட்சியம் நிறைந்து வாழ தகப்பனே. அப்பா எங்கள் மீது ஆவியை பொழிந்தருளும் தகப்பனே. அப்பா நாங்கள் வாழ்வது உமக்காக தகப்பனே. ஒவ்வொரு நொடி பொழுதும் தகப்பனே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழ்வதற்கு தகப்பனே. அப்பா நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே, எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே தகப்பனே. அப்பா தகுதியற்றவர்களா இருக்கும் போது நீர் ஆசிர்வதித்து எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை உமது பிரசன்னத்தில் வைத்தீரே தகப்பனே. அப்பா நன்றி 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 அப்பா, நன்றி தகப்பனே. ராஜா நன்றி, ராஜா நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே கண்ணின் மணி போல காப்பவரை உம்மை ஆராதிக்கின்றோம். கழுகு போல எங்களை சுமப்பவரை உம்மை ஆராதிக்கின்றோம். உம்முடைய சிறகுகளின் நிழலில் எங்களை நீர் மூடி காப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனே. அப்பா நன்றி நன்றி ஆவியானவரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா எல்லா ஆசீர்வாதங்களாலும் நீர் எங்களை நிரப்பி கொண்டிருப்பதற்காக அப்பா நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா கடந்த இரவிலே எங்களை நீர் பாதுகாத்தீரே தகப்பனே. நல்ல உறக்கத்தை கொடுத்தீரே தகப்பனே. நன்றி ராஜா. அப்பா புதிய நாளை நீர் எங்களை காண செய்தீரே தகப்பனே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த புதிய நாளிலே தகப்பனே அப்பா எங்களுடைய சிந்தனை சொல் செயல்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒரு நொடி நிமிடம் கூட உம்மை பிரிந்து வாழக்கூடாது தகப்பனே. அப்பா மொழியே நாங்கள் துதிக்க வேண்டும் தகப்பனே. அப்பா வான தூதர்கள் இடைவிடாது உம்மை துதிப்பது போல தகப்பனே எங்களுடைய நாவிலே 24 மணி நேரமும் துதிகள் இருந்து கொண்டே இருப்பதாக தகப்பனே. துதியின் மத்தியில் வாசம் செய்பவர் தகப்பனே. அப்பா தகப்பனே உம்மை ஆராதிக்கின்றோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷிகாரா பரரரரலலலல ஷிகாரரர பரரரலலல. ஓ ஷிகாரரரர பரரரலலலலலல ஷிகாரரர பரரரலல. ஓ ஷிரரரர பரரரலலலலலல ஷிகாரரர பரரரலல. தகப்பனை ஊற்றும் ஊற்றும் தகப்பனை. அப்பா உமது அபிஷேகம் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. ஒவ்வொருவர் மீதும் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. ஓ ஷிகாரரரரலலலலல. ஓ தகப்பனை நன்றி 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 தகப்பனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனை. அப்பா எல்லாம் வல்ல இறைவனை உம்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனே. அப்பா தூயவரை உம்மை துதிக்கின்றோம் தகப்பனே. திருமலையாகிய சீயோனில் குடியிருக்கும் இறைவனை உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. புகழ்மிக்க வலிமை மிக இறைவனை உம்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி 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 அப்பா. அப்பா சொல்லாலும் செயல்களாலும் உருவாக்கும் இறைவனே தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, எல்லாம் நடக்கும் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா அனைத்தையும் காண்கின்ற தெய்வம் நீர் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருளும் இரக்கமும் உள்ள இறைவன் தகப்பனே. வாழ்வோரின் கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கின்றோம் தகப்பனே. அப்பா எங்களை அனைவரையும் ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம் தகப்பனே. அப்பா நேரிய வழியில் எங்களுக்கு நீர் வழிகாட்டி கொண்டிருப்பவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எங்களுடைய மூதாதையின் கடவுளாகிய இறைவனே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை அப்பா. என்றும் மாறாத தன்மையுள்ள இறைவனே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை செய்கின்றோம் தகப்பனே. சர்வ வல்லவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம் தகப்பனே. அப்பா நன்றி 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 தகப்பனே. அப்பா நீர் தூயவர் 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 என்று புகழ்
பாடல் பாட எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீரே, ஒரு கிருபை கொடுத்தீரே தகப்பனே. உம்மை புகழுகிறோம் தகப்பனே. தூயவர் 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 என்று உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை பரிசுத்தர், நீர் ஒருவரை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுகின்றோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். ஓ தூயவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஓ இயேசுவே, உம்மை புகழுகின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அப்பா நன்றி தகப்பனே. இயேசுவே நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே ஆராதனை. 1 கொரிந்தியர் 10:31 நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிமைக்காகவே செய்யுங்கள் என்ற இறை வார்த்தையின் பொருட்டு இந்த நாள் முழுவதும் நாங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவரே உமது மாட்சிமைக்காகவே செய்யக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. பிலிப்பியர் 4:13 எனக்கு வலுவூட்டுகின்றவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு என்ற இறை வார்த்தையின் பொருட்டு இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கின்ற அனைத்து பணிகள், வேலைகள், புதிய திட்டங்கள், முயற்சிகள், தீர்மானங்கள், படிப்புகள், திறனை மேம்படுத்தும் அனைத்து விதமான செயல்களையும் உமது துணை கொண்டே செய்யக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. திருப்பாடல் 119:105 எங்கள் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, எங்கள் பாதைக்கு ஒளியும் அதுவே. இந்த நாள் முழுவதும் நாங்கள் உண்மையுடனும் நேர்மையுடனும் நீதியுடன் வாழ்ந்து உமது கட்டளைகளையும் நியமங்களையும் கருத்தாய் கடைபிடிக்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ரோமையர் 12:12 எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று கூறிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளவும், துன்பத்தில் தளரா மனதுடன் இருக்கவும், இறை வேண்டலில் நிலைத்திருக்கவும் அருள் தாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ரோமையர் 12:9 தீமையை வெறுத்து நன்மையே பற்றி கொள்ளுங்கள் என்ற உமது இறை வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் நாங்கள் தீமையை வெறுத்து நன்மை மட்டுமே செய்யக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. யோசுவா 1:8 இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி பெறுவாய். இந்த இறை வார்த்தையின் பொருட்டு இந்த நாள் முழுவதும் உமது திருச்சட்டத்தை அல்லும் பகலும் தியானித்து அவற்றை முழுவதும் கடைபிடித்து செல்கின்ற இடத்திலெல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அன்பு இயேசுவே, அன்று உமக்கு ஏற்பட்ட எல்லா சாத்தானின் சோதனைகளையும் இறை வார்த்தை என்னும் போர்க்கருவியினால் முறியடித்தீரே. அதே போல இன்று எங்களுக்கு வருகின்ற எல்லா சாத்தானின் சோதனைகளையும் இறை வார்த்தை என்னும் போர்வாளால் வெற்றி வீழ்த்தக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே ஆராதனை. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி 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 நன்றி. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். அன்பான பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். நித்திய பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். ஆவியின் பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். சோதனைகளின் இரக்கத்தின் பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். மகிமையின் பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். என்னை ஆட்கொண்ட பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதியுள்ள பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறி ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை செய்கின்றோம்,
நாம் ஆராதனை செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம், நாம் ஆராதனை செய்கின்றோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி 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 இயேசுவே நன்றி, என்றும் உமக்கு நன்றி. நன்றி நன்றி இயேசுவே நன்றி, என்றும் உமக்கு நன்றி. நன்றி நன்றி இயேசுவே நன்றி, என்றும் உமக்கு நன்றி. Thank you Father, thank you Father, thank you Father very much. நன்றி இயேசுவே, நன்றி 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 ராஜா, நன்றி அப்பா. இயேசுவே, எங்களுக்கு எல்லா விதத்திலிருந்தும் நீர் விடுதலை தருவதற்காக உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுடைய பாவங்களிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீர் விடுதலை தந்து கொண்டிருப்பதற்காக தகப்பனே. அப்பா முற்றிலுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. விடுதலை 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 தாருங்க தகப்பனே. அப்பா எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவீராக, பாவங்களில் இருந்து விடுதலை தருவீராக, பலவீனங்களில் இருந்து விடுதலை தருவீராக தகப்பனே. எல்லா நன்மைகளும் உம்மிடம் இருந்தே வருகின்றன தகப்பனே. அப்பா உம்மிடம் இருந்தே எங்களுக்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருவீராக தகப்பனே. அப்பா நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த பாடலை நாம் பாடி விடுதலை தருகின்ற ஆண்டவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கின்றார். நம்மை மாற்ற, நம்மை புதிய படைப்பாக உருவாக்க அவர் நம்மிலே குடிக்கொண்டிருக்கின்றார். நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும், எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும், பாவ அடிமைத்தனத்தில் இருந்தும், பலவீனத்தில் இருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வேண்டுமா? முற்றிலுமாக நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி துதித்து நாம் ஆராதித்து நாம் போற்றுவோம். விடுதலை நாயகன் வெற்றி தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னை ஆனந்தம் என்று சொல்லி நாம் இந்த பாடலை பாடி நாம் இப்பொழுது ஜெபிப்போம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். பாடுவோமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆம் பிரியமானவர்களே, விடுதலை நாயகன் நமக்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கின்றார், நமக்கு எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். என்ன ஆனந்தம். இந்த வரிகளை நாம் உணர்ந்து பாடினோமே, நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். தினமும் அதிகாலை வேளையிலே நம்மை தேடி ஓடி வந்த தெய்வம், நம்மை ஓடி ஓடி அன்பு செய்கின்ற தெய்வம், நம்மை ஒருபோதும் கைவிடாத தெய்வம், ஒரு நாளும் உறங்கவும் மாட்டார். அவர் நம்மை இடைவிடாது நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகின்ற தெய்வம். அப்பா, நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் மன்னித்தாரே, நம்மை புதிய மனிதனாக மாற்றினாரே, அதற்காக நாம் நன்றி சொல்லுவோமா? நம் ஆண்டவரை போற்றுவோமா? இப்படிப்பட்ட தெய்வம், நம்ம உயிருள்ள தெய்வத்தை நாம் போற்றுவோம் பிரியமானவர்களை. துதிப்போம், ஆராதிப்போம். நம்முடைய
பிரச்சனைகளுக்கும் அவர் மட்டுமே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர் மட்டுமே நம்மை ஆசிர்வதிக்க முடியும் என்ற உணர்ந்து நாம் இந்த வரிகளை பாடி நாம் ஜெபிப்போம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், வெற்றியை தருகின்றார். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். பிரியமானவர்களே, அவர் நம்மை அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமையை வெல்ல அதிகாரத்தை நமக்கு தந்துள்ளார். இதைதான் மார்க் எழுதிய நற்செய்தியிலே 16வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை, நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்தவனாகிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட வல்லமைகளை கொடுத்திருக்கின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் நம்மை தினமும் நடத்துகின்றார். சாத்தானின் வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்கு தந்துள்ளார். இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். நமக்கு அதிகாரத்தை தந்த தெய்வன் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் சாத்தானின் எல்லாவற்றிலிருந்தும் நாம் வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நம் ஆண்டவரை போற்றி புகழுவோம். ஏனென்றால் நமக்கு இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்துள்ளார். எனவே நாம் அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆம் பிரியமானவர்களே, வெற்றி நாயகன் நமக்குள்ளே இருக்கின்றார். வெற்றியை தரும் தேவன் நம்மோடு இருக்கின்றார். எல்லா விதத்திலிருந்தும் நமக்கு வெற்றி உண்டு. ஏனெனில் நம் ஆண்டவர் உயிருள்ள தேவன், வலிமையுள்ள தேவன், ஆற்றலுள்ள தேவன், எல்லாவற்றிலிருந்தும் வெற்றி தரக்கூடிய தேவன். நம்ம எல்லா சாத்தானின் சோதனைகளிலிருந்தும் வெல்ல அதிகாரம் கொடுத்த தேவன் நம்மோடு இருக்கின்றார். நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகின்றார். எதை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. நம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க நம்மோடு என்றும் இருக்கின்றார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. நம்மை விட்டு அவர் ஒருபோதும் எங்கேயும் செல்வதே இல்லை. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நம்மை ஆசிர்வதிக்க நம்மோடு இருக்கின்றார். ஹalleluya. நன்றி தகப்பனே. அப்பா, இப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்தீரே தகப்பனே. இந்த நாள் முழுவதும் தகப்பனே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
நீர் எங்கள் கரங்களை பிடித்து நீர் வழி நடத்துவீராக தகப்பனே. நன்றி இயேசுவே. அப்பா நன்றி தகப்பனே. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நான் நேற்றைய தினத்திலே ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன், உம்முடைய மக்களுக்கு நான் சின்னதாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை உணர்த்தினார். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 39. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார். மார்த்தா வந்து கேட்கின்றார், மரியா எனக்கு உதவி செய்யவில்லை. இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆனால் மரியாள் பதில் சொல்லவில்லை மார்த்தாளுக்கு. இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் உதவி செஞ்சுட்டு இப்பதானே ஆண்டவருடைய பாதத்திலே நான் வந்து அமர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆண்டவருடைய காலடியில் வந்து அமர்ந்திருந்தார். மரியாளுக்காக அங்கு ஆண்டவர் பேசுகின்றார். இதில் மிக ஆழமான ஒரு கருத்து இருக்கின்றது பிரியமானவர்களே. நாம் அவருடைய காலடியில் அமரும் போது நமக்காக பேசக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் எதுவும் சொல்ல தேவையில்லை. நமக்காக நாம் போராட வேண்டிய தேவையில்லை. நமக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடைவிடாது நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார். நமக்காக பேசிக் கொண்டிருக்கின்றார். நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவருடைய பாதத்தில் அமர்ந்தால் போதும். இயேசு நமக்காக பேசுவார். எவ்வளவு அருமையான இந்த ஒரு இறை வார்த்தை. மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். தினமும் அதிகாலையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு, ஏக்கத்தோடு, தாகத்தோடு, நான் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே அமருவேன், அவருடைய காலடியிலே அமர்ந்து அவரது குரலை கேட்பேன், அவருடைய இறை வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், அவரை துதிப்பேன் என்று ஓடி வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக ஆண்டவர் போரிடுவார். உங்களுக்காக ஆண்டவர் பேசுவார். பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய காலடியில் இருந்தால் போதும். இன்னும் ஒரு அழகான ஆங்கில வார்த்தை இருக்கின்றது, சைலண்ட் லிசனர். இயேசுடைய பெயருக்கு சைலண்ட் லிசனர். நாம் பல பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பல வேதனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே பல மக்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் இயேசு சைலண்ட் லிசனராக நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றார், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார், நமக்காக பேசுவார். நாம் அவருடைய காலடியில் அமர்ந்தால் போதும். இன்னும் ஒரு இறை வார்த்தை, லூக்கா எழுதிய அதே நற்செய்தியிலிருந்து 7வது அதிகாரம், இறை வார்த்தை 38, 39. இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து
தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதைக் கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகின்ற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்று என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இங்கு இன்னொரு பெண்ணை நாம் பார்க்கின்றோம், பாவியான பெண். அவளும் வந்து இயேசுடைய காலடியில் நின்று கொண்டிருக்கின்றார், அழுகிறாள். தான் செய்த பாவத்திற்காக கண்ணீர் விடுகிறாள். ஆண்டவருடைய பாதத்தை தன் கண்ணீரால் நனைக்கின்றாள், தன்னுடைய கூந்தலால் துடைக்கின்றாள். தொடர்ந்து ஆண்டவரின் பாதத்தை முத்தமிட்டு கொண்டிருக்கின்றாள். அங்கே சுற்றியுள்ள மக்கள் அவளை தீர்ப்பிடுகிறார்கள், இயேசுவையும் தீர்ப்பிடுகிறார்கள். இவர் இறைவாக்கினர் என்றால் அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று தெரிந்திருக்க கூடும். ஆனால் அவர் அவளை அனுமதிக்கின்றார் என்று சொல்லி இயேசுவையும் தீர்ப்பிடுகிறார்கள். ஆனால் இயேசு அவளுக்காக பேசுகின்றார். பாவியான பெண்ணுக்காக இயேசு பேசுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, 2 பெண்கள் இன்றைய நாளிலே நாம் பார்த்தோம். பெண்களுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, அவ்வளவு ஆற்றல் உண்டு. பெண்களுக்காக ஆண்டவர் பேசுகிறார். பெண்களுக்காக மட்டுமல்ல, ஆண்டவர் எல்லாருக்காகவும் பேசுகின்றார். ஆனால் அழகான 2 பெண்களை நாம் திருவிவிலியத்திலே பார்த்தோம். ஆண்டவருடைய காலடியிலே வந்து அமர்ந்தால் போதும், நமக்காக பேசக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே வந்து அமருவோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை பிரியமானவர்களே. குடும்பத்தில் ஒரு பெண், ஒரு ஆண் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்தால் போதும், முழு குடும்பமே அபிஷேகத்தால் நிரப்பப்படும். முழு குடும்பமும் ஆசீர்வாதமாக மாறும். எந்த சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. நம் ஆண்டவர் நமக்காக பேசுவார். நாம் அவருடைய பாதத்தில் அமர வேண்டும். ஆம் தகப்பனே, இந்த நாளிலே எங்களுக்கு இப்படி ஒரு செய்தியை கொடுத்து நீர் எங்களை ஆசிர்வதித்தீரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமருவோம். நீர் எங்களுக்காக பேசுவீர் தகப்பனே. ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசிர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறை இறக்க ஜெபமாலையை தொடர்வோம். அப்படிதான் சொல்லணும். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி சிஸ்டர். நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். இறை இறக்க ஜெபம் ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்தது. அகில உலகத்திற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் துணையே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும்.